இன்னைக்கு வீடியோவில் ரேஞ்ச் ஃபங்க்ஷனையும் ஃபார் லூப்பையும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ். ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமில் நமக்கு எப்போல்லாம் சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் தேவைப்படுதோ அங்கேலாம் ரேஞ்ச் பில்ட்இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சீக்வென்ஸ் ஆஃப் வேல்யூஸை நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு நியூமரிக் இன்டர்வல்ஸ்க்கு இடையேயான சீரீஸ் ஆஃப் வேல்யூஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ரேஞ்ச் ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுவோன்னா, ரேஞ்ச் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப். இதில் ஸ்டார்ட் இனிஷியல் வேல்யூ, ஸ்டாப் ஃபைனல் வேல்யூ, ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் வேல்யூ. ஸ்டாப்பும் ஸ்டெப்பும் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட், ஸ்டாப் ரெக்வயர்டு ஆர்குமெண்ட். இப்போது ரேஞ்ச் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ரேஞ்ச் 10 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இங்கே 10ங்கிறது ஸ்டாப் வேல்யூ. ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கலை, அதனால் டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் வேல்யூ 0 அப்படின்னு எடுத்துக்கும். ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஒரு இட்ரபிள் ஆப்ஜெக்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். இட்டரபிள் அப்படின்னா ஒன்றன் பின் ஒன்றாக அல்லது அடுத்தடுத்து வரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ரேஞ்சில் உள்ள சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸை நம்ம பார்க்கணுன்னா ஒன்று லிஸ்ட்டாக மாற்றணும், இல்லைன்னா டியூப்பிளாக மாற்றணும். இங்கே லிஸ்ட் ரேஞ்ச் 10 அப்படின்னு இருக்கு. இதில் 10ங்கிறது ஸ்டாப் வேல்யூ, ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கலை, அதனால டிஃபால்ட்டாக 0லேருந்து எடுத்துக்கும். அப்போ 0லேருந்து நமக்கு 9 வரைக்கும் வரும். ஸ்டாப் வேல்யூ இன்க்ளூட் ஆகாது, அதனால் 0லேருந்து 9 வரைக்கும் வரும். அதே மாதிரி தான் டியூப்பிளுக்கும். இப்போது ரேஞ்சை ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வேல்யூ வச்சு பார்க்கலாம். இங்கே லிஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் 10, 10ங்கிறது ஸ்டார்ட் வேல்யூ, 20 அப்படிங்கிறது ஸ்டாப் வேல்யூ. 10லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ 10லேருந்து 19 வரைக்கும் நமக்கு வரும். 20 வராது, ஏன்னா ஸ்டாப் வேல்யூ இன்க்ளூட் ஆகாது. அடுத்து நம்ம ஸ்டெப் வேல்யூ ஆட் பண்ணி பார்க்கலாம். அதில் ஸ்டார்ட் வேல்யூ 10, ஸ்டாப் வேல்யூ 20, ஸ்டெப் வேல்யூ 2. அதாவது ஸ்டெப் வேல்யூ பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். பாசிட்டிவாக இருந்தால் சீக்வென்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். நெகட்டிவாக இருந்தால் சீக்வென்ஸ் டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். இங்கே நமக்கு 10ல் ஸ்டார்ட் ஆகும். அப்போது 10ல் ஸ்டார்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் நமக்கு 2ன்னு கொடுத்ததுனால 2 நமக்கு கூட்டிகிட்டு போகும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டுருக்கும். அப்போ 10, 12, 14, 16, 18. ஸ்டாப் வேல்யூ இன்க்ளூட் ஆகாது, அதனால 18ஓட முடிஞ்சிடும். அடுத்து டிக்ரிமெண்ட் வேல்யூ வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸ்டார்ட் வேல்யூ நமக்கு 10, ஸ்டாப் வேல்யூ 0, -1. இது டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். அப்போது 10ல் ஸ்டார்ட் ஆகும், 10லேருந்து நமக்கு 1 வரைக்கும் வரும். ஸ்டாப் வேல்யூ இந்த இடத்துல நமக்கு இன்க்ளூட் ஆகாதனால நமக்கு 1ஓட ஸ்டாப் ஆகிடும். ஃபார் லூப் சின்டாக்ஸ். ஃபார் லூப்புங்கிறது ஒரு டெஃபினட் லூப். அது எத்தனை முறை எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது ப்ரோக்ராமருக்கு தெரியும். பைத்தானில் இருக்கிற ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை ஐட்ரேட் பண்ண உதவும். அதோட சின்டாக்ஸ் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபார் லூப் வேரியபிள் இன் சீக்வென்ஸ் கோலன், அப்புறம் பிளாக் 1 ஸ்டேட்மெண்ட்ஸ், எல்ஸ் பிளாக் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபார் லூப் கன்ஸ்ட்ரக்ட்ஸ். ஃபார் லூப்பில் ஒரு லூப் வேரியபிள் ஆர் ஐட்ரேட்டர் வேரியபிள் இருக்கும். ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அப்புறம் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். சீக்வென்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு லிஸ்டா, டியூப்பிளா, டிக்ஷனரி அல்லது ஒரு ரேஞ்சாக இருக்கலாம். இந்த சீக்வென்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் எடுத்து லூப் வேரியபிளில் அசைன் பண்ணி அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் லூப்புக்கு நம்ம இப்போ கொஞ்சம் சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸை க்ரியேட் பண்ணி மை ஃபேவரட் ஃப்ரூட்ஸுக்கு அசைன் பண்ணுறோம். ஃபார் இந்த ஃப்ரூட் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல லூப் வேரியபிள்.
மை ஃபேவரட் ஃப்ரூட்ஸ்ன்னு இருக்குது இல்லையா, இது வந்து சீக்வென்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஃப்ரூட் வேரியபிளில் அசைன் ஆகி நமக்கு இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு எலமெண்ட் நமக்கு இந்த இடத்துல ஆப்பிள் அப்படின்னு இருக்கு, அது ஃப்ரூட்டுக்கு அசைன் ஆகுது. அப்புறம் ஐ லைக் ஆப்பிள் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அடுத்தது ஈட் ஆப்பிள் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இனி அடுத்த எலமெண்ட் ஆரஞ்ச், அது வந்து ஃப்ரூட்டுக்கு அசைன் ஆகி ஐ லைக் ஆரஞ்ச் அப்படின்னு வரும். அடுத்து ஈட் ஆரஞ்ச் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஐ லைக் ஆப்பிள், ஈட் ஆப்பிள் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி, ஐ லைக் ஆரஞ்ச், ஈட் ஆரஞ்ச் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. அதே மாதிரி மேங்கோக்கும் ஸ்ட்ராபெரிக்கும் வந்திருக்கு பாருங்க. அடுத்த சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். லாஸ்ட் ப்ரோக்ராமில் ஒரு லிஸ்ட்டை எப்படி ஐட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த ப்ரோக்ராமில் ஒரு டிக்ஷனரியை எப்படி ஐட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள்ஸையும் அதோடைய விலையையும் டிக்ஷனரியாக க்ரியேட் பண்ணி வெஜ் ப்ரைஸஸ்க்கு அசைன் பண்ணுறோம். இந்த இடத்துல கேரட் அப்படிங்கிறது கீ, அதோட ப்ரைஸ் வந்து வேல்யூ. இங்கே ஃபார் லூப்பில் டிக்ஷனரியை வச்சு ஐட்ரேட் பண்ணும்போது அதோட கீஸை வச்சு தான் ஐட்ரேட் ஆகும். வெஜிடபிளையும் அதோட கரஸ்பாண்டிங் ப்ரைஸையும் பிரிண்ட் பண்ணும். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். வெஜிடபிளும் அதோட ப்ரைஸும் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்த சாம்பிள் ப்ரோக்ராம், கஸ்டமர் வாங்குகிற வெஜிடபிள்ஸ்க்கு பில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். வெஜிடபிள்ஸையும் அதோட ப்ரைஸஸையும் ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணி வெஜ் ப்ரைஸஸ் அப்படிங்கிறதுக்கு அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி கஸ்டமர் வாங்குகிற வெஜிடபிள்ஸையும் அந்த குவான்டிட்டியையும் ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணி ஷாப்பிங் கார்ட் அப்படின்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். டோட்டல் அமௌண்ட்டை 0க்கு இனிஷியலைஸ் பண்ணுறோம். பில் ஹெட்டரை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஷாப்பிங் கார்ட்டில் இருந்து ஒவ்வொரு ஐட்டமாக ஐட்ரேட் பண்ணுறோம். டோட்டல் ப்ரைஸ் வந்து குவான்டிட்டி இன்ட்டு வெஜ் ப்ரைஸ். டோட்டல் அமௌண்ட் கூட டோட்டல் ப்ரைஸை ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். டோட்டல் ப்ரைஸை பிரிண்ட் பண்ணுறோம். ஃபைனலாக டோட்டல் அமௌண்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். கஸ்டமர் வாங்கின வெஜிடபிள்ஸ்க்கு நம்ம இப்போ பில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் ரேஞ்ச் ஃபங்க்ஷன், ஃபார் லூப் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள். ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.